வணக்கம். எடிசன் டாக்கிஸ் நேயர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் வெளிவந்த புதிய படமான தமிழக முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்தை பத்தி தான் ரிவ்யூ பார்க்க போறேங்க. ஜனநாயகன் கடந்த கிட்டத்தட்ட 6 மாதங்களா பொங்கலுக்கு வர வேண்டிய படம் பல போராட்டங்களுக்கு மத்தியில அவர் சிஎம் ஆகி தான் வெளிவரணுன்னு இருந்திருக்கு. அதாவது சிலவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது தந்தியில வந்துச்சுன்னா தருத்திரியன் தந்தியில வந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் தந்தியில வரும்பாங்க. அது மாதிரி இவருக்கு ஜனநாயகன் படத்துல முதலமைச்சர்னு போடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கு போலுங்க. அதனால தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்னு போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் கே நாராயணா KVN ப்ரொடக்ஷன் சார்பா அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா H வினோத். இவர் பல வெற்றி படங்களுக்கு சொந்தக்காரர். அஜித் தலையோட படங்களே 2-3 படங்கள் தொடர்ந்து டைரக்ட் பண்ணவர். அவரோட படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துல ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா சத்யா சூரியன் அவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காருங்க. மியூசிக் சொல்லவா வேணும், அனிருத்து அடி பின்றாரு. ஒரு அதாவது சொல்றதுக்கு இடமே இல்லை. சந்தோஷமா இல்ல என்னன்னு தெரியல, படத்தை சும்மா பிச்சை எறிஞ்சிருக்காரு அனிருத்துன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி எடிட்டர் பிரதீப் ராகவ், இவர் தான் சமீபத்தில் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டினாரு. இந்த படம் லீக் ஆனதுக்கு இவர் ஒரு காரணம்னாங்க. பல போராட்டங்கள் மத்தியில் இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிகரோட லிஸ்ட சொல்ல மறந்துட்டோமே. விஜய், ஜோசப் விஜய் சிஎம், பூஜா ஹெக்டே, அப்புறம் பிரியாமணி, மம்தா பஜு, கௌதம் வாசுதேவன், நாசர், பிரகாஷ்ராஜ், பிரியாமணி, அதோடு மட்டும் இல்லாம நம்ம அம்மா நட்சத்திரம் ரேவதி, நாசர், அதோடு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சுகாதாரத்துறை மந்திரியா இருக்கக்கூடியவர் அருண்ராஜ், புசி ஆனந்த் மற்றும் போக்குவரத்துறை மந்திரி பார்த்திவன், அதோட இல்ல நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் கோகுல் மற்றும் இது கிட்டத்தட்ட தாவேகா படமா, தாவேகா கட்சியினரோட படம் மாதிரி தான் இருந்ததுங்க. அவங்கவுங்க அங்க வந்துட்டு போனாங்க. படத்தோட தயாரிப்பாளரையும் ஒரு பாடல் காட்சியில காட்டிட்டாங்க. மொத்தத்துல பார்த்தா அதோடு மட்டும் இல்லாம எண்டு ஷாட்ல பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மற்றும் அட்லி பல டைரக்டர்லாம் எண்டுல சொல்றாங்க. அதை நீங்க தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தாங்க, கதைன்னு ஒரு சின்ன ஃபார்முலா தாங்க. அந்த கதையை எடுத்துக்கிட்டு உலகத்தை அழிக்க வரதாங்க. எத்தனை படம் தான் இப்படி உலகத்தை அழிக்க, இந்தியா வலிக்க எத்தனை பேர் தான் கிளம்பி வருவாங்க? ஒரே ஒரு இந்தியா வலிக்கிறது தாங்க கிளம்பி வராங்க. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத இயக்கம். அந்த இயக்கத்தை எப்படி முறியடிச்சாருங்கிறது தாங்க ஒரு கதை. இந்த கதையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்யூஸ்ட், இவர் ஒரு சிறை கைதி எப்படி இதுல இருந்து கிளம்புனாரு என்னங்கிறத தான் நல்கள் ரவி கதையை ஓபன் பண்ணுவாருங்க. சார் கவலைப்படாதீங்க, உள்ள தளபதி இருக்கார் பாத்துக்கிடுவாருன்னு அங்க ஆரம்பிக்கிறதாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கலகலன்னு முடிஞ்சிச்சுங்க. செகண்ட் ஹாஃப் சும்மா சொல்லக்கூடாது. அதாவது படம் வாங்கின எல்லாருமே அவங்க வேலையை செஞ்சிட்டாங்க. எடிட்டர் சில இடங்கள்ல தன்னறியாம வெட்டிட்டாரான்னு தெரியல. படம் அவரு அனிருத் ஒரு பக்கம் எல்லாத்தையும் தள்ளி விட்ட மாதிரி படங்குது. கதைங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தாலும், அதாவது விஜய்க்கு தமிழ்நாட்டுல என்னைக்குமே ஒரு மாசு உண்டு. நல்லா டான்ஸ் பண்ணுவாரு, அலட்டிக்கிடாம நடிக்கக்கூடியவர். இந்த படத்துல கதைங்கிறது கொஞ்சம் வீக்கா இருந்ததுலாம் அந்த கதையை சரி பண்ணி ஒரு படமா பண்ணியிருக்கிறது ரொம்ப நேர்த்தியாகத்தான் இருக்குது. சில இடங்கள்ல நெளியக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் ஜனநாயகன் ஒரு தடவை பார்க்கலாங்க தேட்டர்ல போய். ரெண்டாவது இத்தனை பேரோட உழைப்பு. படத்துல கதை எங்கடா சொன்னேன்னு கேட்குறீங்களா? இருந்தா தானங்க நான் சொல்ல வச்சுக்கிட்டாங்க, வஞ்சகம் பண்றேன். இந்த கதையை என்ன சொன்னா சிவராசி கெட்டு போயிடும். நீங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க. ஒரு பொண்ணை வளர்க்குறாரு. அந்த பொண்ணுக்கா பயம்னாலே அந்த பொண்ணு பயந்துரும். அப்பேற்பட்ட பொண்ணு எண்டுல அது ஒரு 100 பேரை சுடுதுங்க. துப்பாக்கி ரத்தமும் சும்மா அடி நொறுக்குறாங்க. தீபாவளி பட்டாசு மாதிரி தாங்க. செகண்ட் ஹாப்ல அங்கங்க படப்படன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. மொத்தத்தில் ஜனநாயகன் ஒரு தடவை கண்ணை மூடிட்டு பாக்குறாங்க. கண்ணை மூட்டிய புறா பாப்பீங்கிறீங்களா? சவுண்டு சத்தம் தான் படம் அந்த அளவுக்கு வித்தியாசமா தான் இருக்குது. விஜயோட கடைசி படங்கிறதுனால அவர் தான் அலட்டிக்கிடாம நடிச்சிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப பிரமாதமா இருக்குதும். எல்லாருடைய நடிகர்களும் அவங்கவுங்க பங்கு அருமையா பண்ணியிருக்காங்க. படத்தோட வில்லன் பாவிதேல்னு பிரமாதமா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம்.
சில இந்த சிஜி ஹெலிகாப்டர் ஷாட்னா அந்த படத்துக்கு தேவையாங்கிற கூடிய சூழ்நிலை உருவாகுது. பட் இருந்தாலும் ஜனநாயகன் 3 மணி நேரம் 3 நிமிஷம் போதுங்க. கொஞ்சம் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஓகே பார்க்கலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஜனநாயகன். மொத்தத்தில் ஜனநாயகன் பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம் அல்ல, பாருங்கள். தொடர்ந்து எங்களோட சேனலை எடிசன் டாக்கீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான், உங்களால் நான். வணக்கம்.